கதை சொல்லுங்க பாட்டி. கதை சொல்லுங்க பாட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இறை நினைவில் கூடிய அன்பு கலந்த ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம் நபிகள் நாயகம் எல்லாருக்கும் தெரியும். அவர் திருக்குரான் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மூலமாக இறைவன் தன்னுடைய மகா வாக்கியங்களை கூறின அந்த ஒரு புஸ்தகத்தை திருக்குரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய மகா வாக்கியங்களை அப்படியே கடைபிடித்து வாழ்ந்தவர், முன் உதாரணமாக திகழ்ந்தவர். இப்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு அது பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னா, அல்லாஹ்வினுடைய அதாவது கடவுளுடைய பெருமைகளை எல்லாருக்கும் அவர் எடுத்து கூறுவார். அதை எப்படி அவர் நம்மளை வாழ சொல்கிறாரு அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப அன்பாகவும் எளிய முறையிலையும் அவர் அருமையாக எல்லாருக்கும் சொற்பொழிவாற்றுவார், எடுத்து கூறுவார். ஏன்னா அவர் அது வாழ்க்கையில் கடைபிடிச்சதுனால அவர் சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் எங்கே போய் உபதேசம் பண்ணினாலும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக அவருடைய அந்த மகா வாக்கியங்களை கேட்பாங்க. அப்படி என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தருக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய உரை கேட்குறதுல ரொம்ப பிடிக்கும், அவருடைய சொற்பொழிவு கேட்குறதுல ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த ஊரில் அவர் சொற்பொழிவு நிகழ்த்தினாலும் இவர் போய் தன்னோட ஒட்டகத்தில் போய் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக போய் கேட்டுருவார். அதே போல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் ஒரு ஊரில் அவர் சொற்பொழிவாற்ற வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கேள்விப்படுறாரு. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நம்ம நபிகளுடைய உரையை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறாரு, தன் ஒட்டகத்தில் ஏறி ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்தும்போது அவர் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அவசரமாக என்ன பண்ணுறாரு, ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி ஓடி போய் அந்த கூட்டமாக நின்று சொற்பொழிவை கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் அவருக்கு நபிகள் நாயகத்துடைய உரையை கேட்குறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். கூட்டம் வேறு, நிறைய கூட்டம் வேறு. அதெல்லாம் பொருட்படுத்தலை. இவர் எப்படியாவது அவருடைய உரையை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. உடனே அந்த பெருமகனார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொற்பொழிவை முடிச்சிடுறாரு. கூட்டம் முடிஞ்சிருது. நம்ம இங்கே வந்த அன்பரும் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக சரி அப்பாடி நல்ல ஒரு உரையை கேட்டேன், இன்றைக்கும் நான் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு, ஓடி போய் சரி நம்ம ஊருக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டகத்துக்கு எங்கே நிறுத்தணுமோ அந்த ஒட்டகத்தை போய் பார்க்க போகிறாரு, ஏற போகிறாரு. போனால் அவர் நிறுத்தி வச்சுருந்த அந்த இடத்துல அவருடைய ஒட்டகம் காணும். எங்கே போச்சுன்னே தெரியல, தொலைஞ்சே போச்சு. தேடி பார்க்குறாரு, அந்த ஒட்டகம் எங்கே போச்சுன்னே தெரியல. உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்காரு. அப்போ ஒட்டகம் இல்லை அப்படின்னு எல்லா பக்கமும் தேடியும் கிடைக்கல. உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துட்டு உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நபி பெருமானே, இறை தூதரே, உங்கள் நல்லுரையை கேட்க வந்த எனக்கு இப்படிப்பட்ட இழப்பு ஏற்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு.
கண்ணுக்கு எட்டியவரை என்னுடைய குதிரையவே என்னுடைய ஒட்டகத்தையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நல்ல அறிகுறியை கேட்க வந்த எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒட்டகத்தை காணலைன்னு புலம்பி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இவருடைய அழுகுரல் யாரை கேட்டுடுச்சு? பெருமகனாருக்கு கேட்டுருது, அதாவது நாயகம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கேட்டுருது. உடனே என்ன பண்ணுறாரு, வரார், ஒட்டகத்தை தொலைச்சு அவர்கிட்ட வராரு. வந்த உடனே அவரை பார்த்த உடனே மறுபடியும் அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். நான் உங்ககிட்ட உண்மையான அன்பு வச்சிருக்கேன், இந்த அன்புக்கு கிடைக்கும் வெகுமதி இதுதானா, என்னுடைய வழிபாட்டிற்கு கிடைச்ச பரிசு இதுதானா, இப்படியெல்லாம் கேட்குறாரு நபிகள் நாயகத்தை பார்த்து. அப்போ அவர் அன்போடு பார்க்குற நபிகள் என்ன சொல்கிறாரு, கடவுள்கிட்ட நம்பிக்கை வைக்கணும், அது தப்பு இல்லை, கடவுள்கிட்ட நம்ம உண்மையான நம்பிக்கை வைக்கிறோம், அவருடைய அருளை கேட்கணும்னு சொல்லிட்டு அருளுரையை கேட்கணும்னு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் அதே சமயம் உன் கடமையை நீ செய்யணும் இல்லையா, ஒட்டகத்தை பாதுகாக்க அதை கைத்தால கட்டவும் செய்யணும் இல்லையா, ஏன் கட்டாமல் விட்டாய், கட்டி இருந்தால் ஒட்டகம் ஓடி இருக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்றார். கடவுளுடைய அறிவுரையை கேட்கணும், கடவுளுக்கு வழிபாடு செய்யணும், அவர் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய கடமைகளை விட்டுட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறது சரியில்லை தானே. நீங்கள் பாருங்களேன், நம்மள பல பேர் என்ன பண்ணுறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க, வாசலில் செருப்பை விட்டுட்டு போயிடுறாங்க, காணாத போச்சுன்னா யாரை திட்டுறாங்க, யாராவது தூக்கிட்டு போயிட்டா உடனே நான் கடவுளை பார்க்கறதுக்கு, கடவுளை நினைக்கிறதுக்கு, கடவுளை வழிபாடு செய்கிறதுக்கு கோவிலுக்கு வந்தேன், இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அன்பு இல்லை, என் செருப்பை எடுத்துகிட்டு போயிட்டான், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு யாரை பழி சொல்கிறோம், கடவுளை போய் பழி சொல்கிறோம் இல்லையா. இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கடவுளை பழி சொல்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட காரணம் இருக்குது. வழிபாடு செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பதி மலைக்கு போவாங்க, இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கு போவாங்க, வண்டி சரியாக ஓட்டலை அப்படின்னா என்ன ஆகிடும், ஆக்சிடெண்ட் நடந்துடும். உடனே என்ன சொல்கிறாங்க, கடவுள் மேலே பழி போடுறாங்க. ஆக வாகனம் ஓட்டுறது யார் தப்பு, யார் கரெக்டாக ஓட்டணும், நம்ம தான் கரெக்டாக ஓட்டணும். நானும் விபத்தை ஏற்படுத்திட்டு கடவுள் மேலே பழிய போடுறோம். அதனால் எந்த காரியம் செய்தாலும் அதோட பலனில் நம் பங்கு முதல்ல இருப்பதை மறக்கக்கூடாது. மற்றவர் மேலே பழி சுமத்தக்கூடாது, முக்கியமாக கடவுள் மேலே நம்ம பழி சுமத்தவே கூடாது இல்லையா. நம்ம அஜாகிரதையாக இருந்துட்டு மற்றவங்க மேலேயும் கடவுள் மேலேயும் நம்ம எப்பவுமே பழி போடக்கூடாது. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, அதையும் நாம் செய்யணும். நாம் நல்லது செய்யும் பொழுது கூடவே கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் நாம் எப்பொழுதுமே அடுத்தவங்க மேலே பழி போடுறதையும் கடவுள் மேலே பழி போடுறதையும் நாம் நிறுத்திடணும். எவ்வளவு பக்தி செஞ்சாலும் இந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பக்தியினுடைய பலனே போயிடும். கடவுள் மேலே வச்சிருக்கிற அன்பே அப்புறம் அது பொய் போல ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நம்முடைய கடமையும் செய்து கொண்டே நாம் கடவுளையும் அன்போடு நினைக்கணும். அப்போ கடவுள் நமக்கு எல்லா உதவியும் செய்வார். ஓகேவா? அதனால் இனிமே மற்றவங்க மேலே பழி போடுறதை நிறுத்திடலாமே. ஓம் சாந்தி. மறுபடியும் நாம் அடுத்த கதையில் சந்திப்போம்.